ஒருத்தர் மாத்தி மாத்தி கேக்குறேன். நீங்க கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எந்திரிச்சிருந்து சொல்லுங்க. हाउ देखिए, एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी है. இந்த கூட்டணியில அதிமுக என்டிஏக்குள்ள வருவது அவர்களுக்கும் என்டிஏக்கு அதிமுக வருவதும் இருவருக்குமே வின்-வின் சிச்சுவேஷன், இருவருக்குமே பலனளிக்கக்கூடியது. பின்னாடிலன்னு சொல்லுங்க சார், சொல்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்க மேடம், சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கூட்டணியில இருந்து வேற ஒரு விடயம் போறீங்க, டீலிமிட்டேஷன் போறீங்க, கூட்டணி பத்தி கொள்கைகள் முடிங்க. அண்ணா, இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க, உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு கேள்வி கேட்கறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க. ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் உட்காருங்க, ஒருத்தரை எந்திரிச்சு நில்லுங்க, அவங்க போடுவாங்க, பேசாதீங்க. एक मिनट सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट्स हमारे साथियों के साथ बैठकर बाद में तय करेंगे. யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடி தான் பேச போறோம். இப்ப அது பேசு பொருளாக இல்லை. एक सेकंड சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். देखिए, अच्छा किया आपने सवाल पूछ लिया. तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म, 3 लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है. उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है. அதாவது திமுக சர்க்கார் தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது சனாதனமாக இருக்கட்டும், மும்மொழி ஆகட்டும், டீலிமிட்டேஷன், இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அது என்னன்னா, அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், ஊழல், மோசடி போன்ற பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். சார், தமிழ்நாட்டில் एक सेकंड சார், தமிழ்நாட்டில் एक सेकंड भाई, मेरी बात तो समाप्त होने दो. ऐसे करोगे आप? அந்த கேள்விக்கு இன்னும் पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या? लेट मी आंसर. तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएमके सरकार के घनघोर करप्शन, लॉ एंड ऑर्डर का इश्यू, दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है. வரப்போகிற தேர்தல் எப்படி இருக்கும் என்றால், திமுகவின் மிகப்பெரிய மோசடி ஊழல்கள் பற்றியும், அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும், தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும், பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து, பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும், இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு.